السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأوحينا إلى موسى وأخيه أن تبوأ لقومكما بمصر بيوتا. صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: هذا يوم صالح، هذا يوم نجى الله بني إسرائيل من عدوهم، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وآله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون، وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவரின் பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அணுகும் பிசுகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லிம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் பாக்கிய மிகுந்த ஜும்மாவின் வேளையில் ஒன்று குழுமை இருக்குகிற அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹின் அடியார்களே, நாம் மார்க்கம் கற்றுத்தருகிற ஒரு அற்புதமான சிறப்பிற்குரிய ஒரு நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ஜும்மாவின் நாளோடு சேர்த்து முஹர்ரம் ஆஷுரா என்கிற 10வது ஒரு நாளில், இன்றைய நாளில் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதிலிருந்து, ஹதரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலிருந்து விடுதலை கிடைக்கப்பட்டதிலிருந்து, நிறைய நபிமார்களுக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பு குண்டத்திலிருந்து விடுதலை கிடைத்தது போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் பாதுகாப்பாக ஜூது மலையில் இறங்கியது என்று இந்த ஆஷுராவுடைய நாளுடைய நிகழ்வுகள் நிறைய நபிமார்களோடு தொடர்புடையது என்று இருந்தாலும் கூட மிகச்சிறந்த ஒரு நாள் என்பதினால்தான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளை நமக்கு ஒரு அற்புதமான நோன்பிருந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்தாங்க. சொன்ன ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையும் சேர்த்து சொன்னாங்க: அஃதலு ஸியாமி பஅத ரமலான். நாம் ஒரு மாதம் நோன்பு நோக்குகிற அந்த ரமலானுடைய மாதம் அது ஆகச்சிறந்த மாதம் நாங்கள் ரசூலுல்லாஹ். அந்த ரமலானுக்கு பின்னால் அஃதலு ஸியாமி பஅத ரமலான், அந்த ஆகச்சிறந்த ரமலானுக்கு பின்னால் மிகச்சிறந்த ஒரு நோன்பு இருக்கிறது என்றால் அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஷஹருல்லாஹில் முஹர்ரம். இந்த ஆஷுராவுடைய நாளில் 9, 10 நாம் நோக்குகிற இந்த நோன்பு தான் ரமலானுக்கு அடுத்து, ஃபர்லான நோன்பிற்கு அடுத்து மிகச்சிறந்த மிக உயர்வான ஒரு நோன்பு என்றால் இந்த நோன்பு நாங்கள் ரசூலுல்லாஹ். அப்படி ஒரு 9வது 10வது நாள் நாம் இன்றைக்கி அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் 9வது நோன்பும், இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் 10வது நோன்பும் நாம் நோற்றிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நோன்பை அல்லாஹ் ஏற்று அருள்வாளிப்பானாக. அந்த நோன்பை கொண்டு என்னென்ன நபிமார்களுக்கு மாற்றங்களை தந்தானோ அதுபோன்று அல்லாஹ் நம்முடைய வாழ்விலும் எல்லா பலாய் முசீபத்துன்னு அல்லாஹ் நீக்கி தந்து அருள்வாளிப்பானாக. நாம் எதிர்பார்க்கிற எல்லா எண்ணங்களையும் எல்லா உயர்வுகளையும் அல்லாஹ் சிறப்பாக்கி தந்து அருள்வாளிப்பானாக. கண்ணியமானவர்களே, இங்கே நாம் யோசிக்க வேண்டும், இந்த மார்க்கம் தனித்துவமான ஒரு மார்க்கம் இல்லையா? அதில் யாருக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தனித்துவமான மார்க்கம். இந்த மார்க்கத்துக்குள்ள சில கடமைகளை சில நபிமார்கள் இருந்து அல்லாஹ் எடுத்திருக்கிறான். குறிப்பாக ஒரு 2 நபியிடமிருந்து கடமைகள் அல்லாஹ் எடுத்திருக்கிறான். ஒன்று, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து சில கடமைகள் நமக்கு தெரியும். ஹஜ்ஜினுடைய நிகழ்வுகளை நாம் பார்த்திருப்போம். சுற்றி வருகிற சையினுடைய ஓட்டத்திற்கு பின்னால் மினாவில்
அரஃபாவில், முஸ்தலிஃபாவில் என்று ஏன் நாம் ஊரில் கொடுக்கிற உலுஹியா வரைக்கும் உண்டான நிறைய அமல்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து அப்படியே இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். நபிகளாரிடம் இது குறித்து கேட்கிற போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், இதுவெல்லாம் உங்களின் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்துன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உண்டான நிறைய அமல்கள் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தாக எடுக்கப்பட்டு காட்டி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் இந்த நோன்பு மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. வருகிற பொழுது யூதர்கள் நோன்பு வைத்திருக்கிறாங்க. நோன்பு வைத்திருக்க யூதர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏன் நோன்பு வச்சுருங்க கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, எங்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள், காப்பாற்றப்பட்டாங்க. அதனை நினைவு கூறும் தினமாக நாங்கள் இந்த நாளை ஆஷுரா என்கிற இந்த முஹர்ரம் 10 நாங்கள் நோன்பு வச்சு கண்ணியப்படுத்துகிறோம் நாங்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை ரொம்ப யோசிக்கிற ஒரு வார்த்தை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஅன அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த செயலை எடுத்து நடப்பதுக்கு நாங்கள் தான் ரொம்ப தகுதியானவங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்து மார்க்கத்துக்கு வருது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையுடைய சுன்னத், அதனால் நீங்கள் உலுஹியா கொடுங்க, நீங்கள் ஹஜ்ஜில் அவங்க செஞ்ச அமல்களை செய்யுங்க, ஹாஜிரா மேயர் ஓடின மாதிரி நீங்கள் சையில் ஓடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அது ஒரு அமலாக கணக்கிடப்படுகிறது. ஆனால் நோன்பு வைத்திருப்பதை பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அன அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த செயலை எடுத்து நடப்பது எங்களுக்கு தான் தகுதி இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நாம் யோசிக்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் என்கிற 2 நபிமார்களிடமிருந்து இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் செய்தியை தந்திருக்கிற இடத்துல ஒரு நபியுடைய சுன்னத்தை எடுத்து நடக்கிறவங்க ரசூலுல்லாஹ். இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த நபியினுடைய செயலை எடுத்து நடப்பது உங்களை விட நாங்கள் தான் தகுதியானவங்க அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்குது இல்லை, இந்த வார்த்தை ஆழமாய் ஒரு செய்தியை சொல்ல வருகிறது. இந்த வார்த்தை உங்களை விட அந்த நபியுடைய சுன்னத்தை எடுத்து நடப்பதற்கு நாங்கள் தான் தகுதியானவங்கன்னு சொல்ல அந்த வார்த்தை ஒரு ஆழமான செய்தியை சொல்ல வருகிறது. குர்ஆனுடைய வார்த்தைகள் நாம் யோசித்து பார்த்தோம்னா, குர்ஆனில் நபிமார்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கு. நமக்கு தெரியும், குர்ஆனில் 25 நபிமார்கள் பெயர் இருக்குது. ஆக அதிகமாக இடம்பெற்றிருக்க நபியுடைய பெயர் என்னன்னு பார்த்தா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் குர்ஆனில் அதிகம் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு 34 சூறாக்களில் ஒரு 34 சூறாக்குள்ள 136 தடவை மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், அவருடைய பெயர் குறித்து பேசுகிறான், அவருடைய வரலாறு குறித்து பேசுகிறான். இந்த உம்மத்துக்கு தேவைன்னு. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை எடுத்து பார்த்தால் ஒரு 25 சூறாவுக்குள்ள 64 தடவை பேசுகிறான். இந்த 2 நபியை பேசுறது மாதிரி வேற எந்த நபியுடைய பெயரும் அவருடைய வரலாறும் குர்ஆனில் அதிகமாக கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் 25 தடவை தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம்னா குர்ஆனில் 4 தடவை தான் அவருடைய பெயர் வந்திருக்கு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் 136 தடவையும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு 69 தடவையும் குர்ஆனில் அவங்க பெயர் வந்திருக்குது, அவங்களுடைய வரலாறு வந்திருக்குதுன்னா, நான் சொன்னேன் அல்லவா, ஆழமாய் நாம் புரிய வேண்டியது, நாம் தமிழ் ஒரு சொல்லுவோம் இல்லையா, காலம் மாறினாலும் காட்சி மாறல்ல, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல்லன்னு சொல்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்ன அன அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த காப்பாற்றப்பட்ட நாளை கொண்டாடுவதற்கு நாங்கள் தான் தகுதியானவர் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு பின்னால் இன்னைக்கு உம்மத் இப்படி யோசிக்க வேண்டியது இருக்கிறது. உண்மைதான், மூசா அலைஹிஸ்ஸலாமது ஃபிரௌனை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர்கள் சந்தித்தார்கள் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் பனி இஸ்ரவேலர்களுக்கும் ஃபிரௌனுக்கும் மத்தியில் ஒரு சண்டையாய் அவர்கள் வாழ்ந்த காலம் வரை தான் சண்டை நீடித்தது. அவன் செத்து போனா, மூசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆனாங்க, அதோடு வரலாறு முடிஞ்சு போச்சு. ஆனால் என் காலத்தில் ஃபிரௌனை போன்று உண்டான செயல் செய்பவர்கள், ஃபிரௌன மாதிரியே அடுத்த ஃபிரௌனாய் வருபவர்கள், அவனை போன்றே கொடுமை செய்பவர்கள் உம்மத்துக்கு காலமெல்லாம் முடிவு கிடையாது. கியாமத் வரை உம்மத்து ஒரே உம்மத்து தான். எத்தனை பேர் வந்தாலும் ஒரே குர்ஆனோடு ஒரே உம்மத்தாய் என் உம்மத் போய்கொண்டே இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளோ அவங்க நிப்பாட்ட முடியாது. அதனால் அவர் சந்தித்தது மாதிரி கொடுமை என் உம்மத்துக்கு வரும். அவங்க சந்தித்த மாதிரி ஃபிரௌனுடைய சிந்தனையுடன் என் உம்மத்தில் வருவாங்க. அவர்களை எதிர்ப்பதற்கு உண்டான உதவியும் பலமும் கிடைப்பதற்கும் இந்த ஆஷூராவுடைய நோன்பு தேவைன்னு நினைச்சாங்களோ என்னவோ தெரியல. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை ஆழமாய் பயணித்தது. அன அஹக்கு பி மூசா மின்கும், மூசாவுடைய இந்த செயலை எடுத்து நடப்பதற்கு உங்களை விட நாங்கள் தகுதியானவங்க ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு பின்னாடி அவங்கள மாதிரியே நான் சொன்னேன், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல, அரசன் மாறினாலும் அந்த கொடுமை மாறலைங்கிற மாதிரி
அவன் செய்த செயலெல்லாம் நமக்கு வரும் என்பதினாலோ என்னவோ இந்த உம்மத்துடைய பலத்தை பலப்படுத்துவதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் நீங்களும் நோன்பு வைங்கன்னாங்க அப்படின்னு யோசிக்க சொல்கிறதோ என்றுதான் குர்ஆனுடைய பார்வை நமக்கு கற்றுத்தருகிறது. இல்லையா? அவன் செஞ்ச அத்துணை இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குது. ஃபிரௌனை பார்த்து என்னென்னவெல்லாம் சொன்னார்களோ அதுவெல்லாம் குர்ஆன் கற்றுத்தருகிற இடத்துல இன்னைக்கு அப்படியே நடக்குது. இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். அந்த தமிழ்நாடு வகையில் பரவாயில்லை. ஆனால் இன்னைக்கு வடக்கு பக்கம்லாம் போனோன்னா ஒரு ஜும்மாவிற்காக வேண்டி எங்கும் மக்கள் கூட முடியாது. பள்ளி நிறைஞ்சிருச்சுன்னா 4 பேர் வெளியே நின்று தொழுக முடியாது. இல்லையா? இன்னைக்கு பார்க்குறோம். ஜும்மாவை ரகசியமாக போய் கொரோனா நேரத்தில் தொழுதவங்கெல்லாம் எத்தனை பேர் கேஸ் போட்டு மாட்டினாங்க அப்படிங்க பார்க்குறோம். தெருக்கள் ஈதுகளில் தெருக்கள் நின்றவர்கள் மீதெல்லாம் அடிதல் நடந்ததை எல்லாம் பார்க்குறோம். இது ஏதோ இன்னைக்கு புதிதாக இஸ்லாத்திற்கு எதிராக வந்தவர்கள் செய்கிற ஒரு அக்கிரமம் மாதிரி யோசிக்கிற இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இது இன்னைக்கு அல்ல. ரசூலுல்லாஹி வார்த்தை நமக்கு குர்ஆனுடைய வார்த்தை நமக்கு யோசிக்க வைக்கிறது. ஃபிரௌனுடைய காலத்தில் இருந்தது தான் இன்னைக்கு வரவும் செய்கிறாங்கிறாங்க. ஃபிரௌன் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வ அவ்ஹைனா இலா மூசா வ அஹீ, மூசாவுக்கும் அவருடைய சகோதரர் ஹாரூனுக்கும் நாம் வஹீயின் மூலமாக அறிவித்தோம். என்ன விஷயம்னா, அவர்கள் வணங்க முடியவில்லை. இன்றைக்கி நமக்கு பள்ளிவாசல் இருக்கிற மாதிரி அவர்கள் வணங்குவதற்கு யகூதிகளுக்கு கனீசா அப்படின்னு ஒரு இடம் இருந்தது. இன்றைக்கி நம்ம இங்கே போனாலும் பள்ளின்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வணங்குற இடம் பேர் கனீசா அப்படின்னு ஒரு இடம் இருந்தது. அவங்க அங்கே போய் வணங்க முடியாது. ஃபிரௌனுக்கு பயந்து வணங்க முடியாது. தொழுகைக்கு போனாலே அவன் அடிப்பான் அப்படிங்கிற ஒரு பயம். இன்றைக்கி நாம் போய் 4 பேர் வெளியில் கூட்டினா வெளியில் நின்று தொழுதா சட்டம் பாய்கிறதோ, இது பொதுமக்களுக்கு ஒரு அமைதிக்கு உண்டான இடத்தில் சட்டம் பாயுதோ, அது மாதிரி ஃபிரௌனுடைய சட்டம் பாய்கிற இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், எப்படி இருந்தால் நீங்கள் தொழுது ஆகணும். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், நான் என்ன வகை சொன்னேன்னா, அன் தபவ்வ ஆலி கௌமிக்குமா பி மிஸ்ர புயூதா, அங்கங்கே சில வீடுகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பள்ளிக்கு வந்தால் தான் அவன் தொழுக விட மாட்டேங்கிறான். பள்ளிக்கு வந்தால் தான் தடுக்கிறான். இன்றைக்கி பள்ளிக்கு போனால் தானே கேஸ் போடுறான். அது மாதிரி அன்றைக்கி அவன் பள்ளிக்கு வந்தால் தானே அடிக்கிறான். பள்ளிக்கு வந்தால் தானே கொடுமை செய்கிறான். பள்ளிக்கு வராதிங்க, ஆனால் தொழுகை நடக்கணும், ஆனால் என்னுடைய கடமை நடக்கணும். அதனால் அன் தபவ்வ ஆலி கௌமிக்குமா பி மிஸ்ர புயூதா, நீங்கள் மிஸ்ர் தேசத்தினுடைய அங்கே ஓரமாக இருக்கக்கூடிய ஓரஞ்சாரங்கள் இருக்கக்கூடிய சில வீடுகளை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அந்த வீட்டில் அங்கங்கே இருக்கிறவங்க அங்கே அப்படி எப்படி போய் நீங்கள் தொழுதுக்கோங்க அப்படின்னு நாம் வஹீயின் மூலமாக சொன்னோம். வஜஅலூ புயூத்தகும் கிப்லா, உங்களுடைய வீடுகள் நீங்கள் கிப்லாவாக பள்ளியாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று நாம் அறிவிப்பு செய்தோம் என்று குர்ஆன் சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்மை யோசிக்க வைக்கிறது. ஏன் ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்க சொன்னாங்க? இந்த நபியிடமிருந்து எடுக்காத ரசூலுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய செயலை எடுத்து உங்களோட அவங்களுடைய அந்த செயலை பின்பற்று நாங்கள் தான் தகுதியான ஏன் சொன்னாங்கன்னா, ஃபிரௌன் அவன் அழிந்து விட்டான். அவன் அழிந்து போய் 3000 வருடங்களுக்கு மேலாக மூசா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு மத்தியில் 3000 வருஷத்துக்கு மேலாக காலங்கள் கடந்து போச்சு. ஆனால் அந்த ஃபிரௌனியினுடைய செயல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதனால் என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ, நீங்கள் நோன்பு வைங்க, உங்களுக்கு உதவி தேவைப்படும். நீங்கள் நோன்பு வைங்க, அந்த நோம்பின் மூலமாக நீங்கள் அவனிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பை தேட முடியும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அப்படின்னு யோசிக்க முடிகிறது. இல்லையா? நபிமார்கள் பார்த்து அவர்கள் பேசின வார்த்தை தானே, நபிமார்களை பார்த்து பேசிய வார்த்தை தானே. லனுஹ்ரிஜன்னக்கும் மின் அர்தினா, எங்களுடைய பூமியிலிருந்து வெளியே போயிருங்க, அல்லது அவ்வளோ தஊதுன ஃபீ மில்லத்தினா, தாய் மதத்துக்கு திரும்பி வந்துருங்க. நீ சொல்கிறாங்களா இல்லையா? இது அன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. எங்கள் பூமியிலிருந்து வெளியில் போயிருங்க, லனுஹ்ரிஜன்னக்கும் மின் அர்தினா, உங்களுக்கு தேவையான வேறு பூமிக்கு நீங்கள் போயிருங்க. நீங்கள் நம்மளை பார்த்து அந்த நாட்டுக்கு போ இந்த நாட்டுக்கு போன்னு சொல்கிற மாதிரி இல்லை எங்கேயா போயிருங்க, இல்லைன்னா இங்கே இருக்குன்னா தாய் மதத்துக்கு வந்துங்கன்னு சொல்கிற மாதிரி அன்னைக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள். இதை ரசூலுல்லாஹி வாழ்க்கையில் நடக்குகிற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டினான், நபியே உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். ஓ இது எம் குரு பிகல்லதீன கஃபரு லியுஸ்பிது, ஒன்று உங்களை சிறைப்பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவ் யக்துலூக், அல்லது உங்களை கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவ் யுஹ்ரிஜூக், அல்லது உங்களை ஊரை விட்டு வெளியேற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் வாழ்கிற பொழுது யூதர்கள் செய்த சூழ்ச்சியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கும் அந்த சூழ்ச்சியினுடைய முகம் வேறு வேறு பேராக மாறி போயிருக்குது இல்லையா? இன்னைக்கும் இந்தியாவினுடைய குடியுரிமைக்குண்டான ஆதாரமாக நாம் எதெல்லாம் நினைச்சோமோ, ஒரு நேரத்தில் ஆதார் பிடிக்கிற போது அவ்வளோ ஒரு பயம், இதை பிடிச்சி ஆகணும், இல்லைன்னா இதுதான் இந்திய குடியுரிமைக்குள்ள ஆதாரம் வந்த உடனே இது ஆதாரம் கிடையாது இல்லையா? ஒரு நேரம் ஓட்டர் ஐடி அவ்வளோ ஒரு முக்கியத்துவம், இது இல்லாமல் எதுவுமே நேஷனலில் கிடையாது, இது ஒரு ஆதாரம், குடியுரிமைக்கு ஆதாரம். இப்போ அது கிடையாது இல்லையா? பேன் கார்டு வருகிற பொழுது இதுதான் இந்தியாவில் இருப்பதற்குன்னா ஒரு பெரிய ஒரு அடையாளம், இன்றைக்கி அது கிடையாது. கடைசி இன்றைக்கி எது நிற்கிது? பாஸ்போர்ட், அது எடுக்கணும்னா அவ்வளோ என்கொயரி, அவ்வளோ சட்டத்திட்டங்கள், அவ்வளோ கடுமை. ஏன்னா அது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒருவேளை அதுதான் இந்தியாவினுடைய குடியுரிமைக்குண்டான ஆதாரமாக. இன்றைக்கி
அது வெறும் டூரிஸ்ட் விசா மாதிரி தான், அதெல்லாம் குடியுரிமைக்கு ஆதாரம் கிடையாது. இதுவெல்லாம் சூழ்ச்சியினுடைய பின்னணிகளில் யோசிக்கிற பொழுது ஃபிரௌன் அவனுடைய கூட்டத்தார்களுக்கு என்னென்ன கொடுமை செய்தானோ அதையெல்லாம் அப்படியே நாம் சந்திப்போம் என்று யோசித்தார்களோ என்னவோ ரசூலுல்லாஹ். நீங்கள் நோன்பு வைக்கிறது முடிஞ்சு போச்சு, ஏன்னா ஃபிரௌன் போய் சேர்ந்துட்டான், மூசா போய் சேர்ந்தாச்சு. நீங்கள் இருக்கிற சொற்ப காலங்களில் உங்களுக்கு பெரிய இடைஞ்சல் இருக்காது. ஆனால் என் உம்மத்தை சார்ந்தவர்களும் உங்களுடைய சிந்தனைக்கு எதிராக ஃபிரௌன் மட்டும்தான் அழிந்திருக்கிறான். ஃபிரௌனுடைய சிந்தனை உடையவர்கள் அழியவில்லை. அவன் இருக்கிற வரை தொந்தரவுகள் தொடரும் என்பதனால் என் உம்மத்துக்கு அல்லாஹுடைய தொடர்பை, அல்லாஹுடைய சிந்தனையை, அல்லாஹுடைய நெருக்கத்தை, அவனுடைய உதவியை வேகமாய் பெற்றுத் தருவதற்கு இந்த உதவி தேவை என்று நினைத்தார்களோ என்னவோ, நீங்களும் நோன்பு வைங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ், நீங்கள் நோன்பு வைங்க. அந்த நோன்பின் மூலமாய் நாம் அல்லாஹுடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்குள்ளான ஆணித்தரமான உதவி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ என்னவோ என்றுதான் இந்த ஆஷூராவுடைய நோன்பு நமக்கு சிந்தனைக்கு வருகிறது. நீங்கள் அந்த நோன்பை நாம் சர்வசாதாரணமாக தட்டிவிட்டு ஓடுகிறோம். கண்ணியமானவர்களே, அந்த நோன்பில் நாம் கொஞ்சம் முக்கியத்துவம் எடுக்க வேண்டும். ஒரு நாள் பள்ளிக்கூடம் விடுமுறை விடுறாங்க, முந்தைய ஒரு நாளோ அல்ல பிந்தைய ஒரு நாளோ சேர்த்து நாம் நோன்பு வைக்க வேண்டும். என நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் உண்டான கஷ்டங்கள், நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்தில் உண்டான பிரச்சனைகள் என்று அவைகளை கடந்து வருவதற்கும் ஆஷுராவின் மூலமாக எப்படி நபிமார்களுடைய வாழ்வில் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தானோ, அது மாதிரி சமூகத்தின் அளவில், ஊரின் அளவில், உலகின் அளவில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும் என்பதனால் தானோ என்னவோ ஆஷுராவுடைய நாளை ரசூலுல்லாஹ் நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், அதில் நோன்பு வையுங்கள் என்கிற ஒரு அற்புதமான பாடத்தை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. இன்னொன்று, எந்த ஒரு மனிதரையும் ரசூலுல்லாஹ் ஃபிரௌனோட போயிட்டு பேசுறது கிடையாது. எந்த நபியுடைய உம்மத்திலே ரசூலுல்லாஹ் போயிட்டு பேசுனது கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்தில் பேசினாங்க, என் உம்மத்திலும் ஒரு ஃபிரௌன் இருக்கிறான்னாங்க ரசூலுல்லாஹ். இன்னஹாதி உம்மதி, என்னுடைய உம்மத்தினுடைய ஃபிரௌன், ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, என் உம்மத்தினுடைய ஃபிரௌனாக அபூஜஹல் இருக்கிறான்னாங்க ரசூலுல்லாஹ். என் உம்மத்தினுடைய ஃபிரௌனாய் அபூஜஹல் இருக்கிறான்னாங்க ரசூலுல்லாஹ். அவன் செய்த அந்த கொடுமை நாம் யோசித்து பார்த்தோம்னா அபூஜஹலுக்கும் ஃபிரௌனுக்கும் மத்தியில் சில விஷயங்கள் அப்படியே ஒப்பிட்டு போகும். அபூஜஹலுக்கும் ஃபிரௌனுக்கும் மத்தியில் அப்படியே சில விஷயங்கள் ஒப்பிட்டு போகும். அபூஜஹில், ஃபிரௌன், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபிரௌன் என்றால் யார் என்று நீங்கள் நினைத்தீர்கள்? குர்ஆன் சொல்கிறது, ஃபமா ஆமன லி மூசா, ஒருபுறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் தீனை கொண்டு போய் கொடுத்து மக்களுக்கு அல்லாஹுடைய உதவியை கொண்டு போய் காண்பித்து நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்க, முஸ்லீம் ஆயிருங்க அப்படின்னு போய் எவ்வளோ அழுத்தமாக போய் அவர் இஸ்லாத்தை சொன்னாலும் மக்களுக்கும் புரியுது, இஸ்லாம் தான் வெற்றியானது, இந்த நபி தான் வெற்றிக்குரியவர், இந்த நபிக்கு தான் அல்லாஹுடைய உதவி இருக்குது, எல்லாம் தெரியுது. ஆனாலும் கூட அவங்க ஈமான் கொள்ளலைங்கிற அல்லாஹ். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்ற ஒரு வார்த்தை, ஃபமா ஆமர லி மூசா இல்லா துர்ரியத்தும் மின் கௌமிஹி அலா ஹௌஃப் மின் ஃபிரௌன். ஃபிரௌன் என்கிற ஒற்றை பெயருடைய பயத்தால், அல்லாஹ் அக்பர், ஃபிரௌன் என்கிற ஒற்றை பெயருடைய பயத்தினால் இது ஹக் என்று தெரியும், நபிதான் ஹக் என்று தெரியும், நபிக்கு பின்னால் தான் அல்லாஹுடைய உதவி இருக்குன்னு தெரியும், இந்த கஷ்டங்கள் சில காலங்கள் மாறும் தெரியும், தெரிந்தாலும் கூட ஃபிரௌன் என்கிற ஒரு பெயரின் பயத்தினால் பல பேர் இஸ்லாத்துக்கு வரலன்னு அல்லாஹ் சொன்னான். இதே வார்த்தை தான் அபூஜஹலை பார்த்து சொல்லப்படுகிறது. இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, கையில் மாட்டுகிற அத்துணை ஏழ்மை சஹாபாக்களையும், அம்மார் ரலியல்லாஹு போன்ற, பிலால் ரலியல்லாஹு போன்ற, ஹப்பாப் ரலியல்லாஹு போன்ற அத்துணை ஏழ்மை சஹாபாக்களையும் அடித்து 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 இருக்கிற பணக்காரனுக்கும் பயங்காட்டினான். இவனை அடிக்கிற எனக்கு ஒன்று அடிக்கிறது முடியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ என் குடும்பத்தில் உள்ள மட்டும் இல்லை, கொஞ்சம் என் ரேஞ்சில் இருக்கிறேன்னு மட்டும் பார்க்குற. எப்படி ஃபிரௌன் பயங்காட்டினானோ அதே பயத்தை அபூஜஹல் உண்டாக்கினான். இவங்க ஒன்றுமில்லாதவங்க, எங்கிட்ட அடிமையாக இருக்கிறவங்க, இவர்களை கொடுமைப்படுத்த முடிகிற என்னால் நீயும் இதே லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னால் உன்னையும் கொடுமைப்படுத்த முடியாமல்லாம் கிடையாது அப்படின்னு இருக்கிற ஏழ்மை சஹாபாக்களை வைத்து பெரும் பெரும் குறைஷிகளை, பணக்காரர்களை பயப்படுத்தி வச்சிருந்தான். வரலாறு சொல்லுகிறது. அதே பெயர் ஃபிரௌன் என்கிற அதே பெயர் அபூஜஹல் என்கிற பெயருக்கும் அதே பயத்தை கொடுத்துச்சு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள பயந்தாங்க. சஹாபாக்கள் வெளியில் வந்து பொது வெளியில் ஒன்று கூடி தொழுகுவதற்கு பயந்தாங்க. ஃபிரௌனுக்கு பயந்து எப்படி தொழுகலையோ, மறைமுகமாக ரகசியமாக போய் தொழுதாங்களோ, அது மாதிரி தாருல் அர்கம் அங்கே போய் தான் ரகசியமாய் தொழுது கொண்டார்களே தவிர்த்து கஅபாவிற்கு வந்து தொழுகிறதுக்குண்டான தைரியம் வரல அபூஜஹல் இருக்கிறவரை. அபூஜஹல் என்கிற பெயர் எப்படி ஃபிரௌனுக்கு ஒரு பெயருடைய பயத்தை கொடுத்ததோ, அது மாதிரி அபூஜஹல் என்கிற ஒரு பெயர் அவ்வளோ பெரிய பயத்தை கொடுத்துச்சுங்கிறாங்க வரலாறுல. அபூஜஹல், ஃபிரௌன் அவன் மரணிக்கிற வரைக்கும் அவன் பேசிய வார்த்தையில் அவ்வளவு ஆணவத்தோடு இருந்தவன்.
நான் தான் ரப்பு என்று சொன்ன அந்த வார்த்தையில் கொஞ்சம் கூட பின்வாங்கல் அவன், இல்லையா? நான் தான் ரப்புங்கிற வார்த்தையில் கொஞ்சம் கூட பின்வாங்கல்ல. நமக்கு அந்த ஒற்றுமை சொல்லி காட்ட, ஃபிரௌனுக்கு அபூஜஹலுக்கு ஒற்றுமையை சொல்லி காட்டுவாங்க. யோசித்தால் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அல்லாஹ் அக்பர். கடல் பிளந்து விட்டது. மூசா இஸ்லாம் தன்னுடைய கூட்டத்தால் வெளியில் போயிட்டாங்க. ஃபிரௌன் உள்ளே இறங்குகிறான், கடல் மூடுகிறது. மூடுகிற இடத்துல பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, சக்கராத்தில் இருக்கும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல முடிஞ்சா இவ்வளோ பெரிய பாக்கியம், இல்லையா? அவன் சொல்ல வேண்டிய வார்த்தை அதான், லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் அப்படின்னு ஒரு 23 எழுத்து ஒன்றாலும் சொல்லணும், அவ்வளோதான். லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் ஒரு 23 எழுத்தை சொன்னால் போதும், வெற்றி அடைஞ்சிடலாம். ஆனால் அவன் சக்கராத்தில் இருந்து இழுத்து பேசினான். ஆமன்து அன்னஹு லா இலாஹா இல்லல்லதி, லா இலாஹ இல்லல்லான்னு பேசல, லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில் வான மினல் முஸ்லிமீன். எந்த பனி இஸ்ரவேலர்கள் ரப்பாக ஒருவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த ரப்பை நானும் ஏற்றுக்கொள்கிறேன், நானும் முஸ்லீமாக இருக்கிறேன்னு லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூல் தான் 23 எழுத்துல முடிக்க வேண்டிய வார்த்தையை 48 எழுத்தா பேசுனாங்க. அது குர்ஆன். பொதுவாக சொல்லணும் இல்லையா, சாவு போகிற நேரத்தில் ஏதாவது நல்லதாக பேசுன்னு சொன்னால் எழுதுங்க. ஒருத்தன் திக்கு முக்காடு நிற்கிறான், தண்ணியில் மூழ்கி நிற்கிறான், அவன் சூழலை யோசிச்சு பாருங்க. தண்ணீரை ஒருத்தன் முக்குறான், நீ இதை சொன்னவனை விட்டுருவண்டா அப்படின்னு சொல்கிற இடத்துல கலிமாவை சொன்னால் தப்பிக்கலாங்கிற ஒரு 23 எழுத்து சொல்றதுக்கு பதிலாக சாவுற பொழுதும் பேசின வார்த்தை 48 வார்த்தைன்னா அவன் குர்ஆன் விரிவுகள் இப்படி விளக்கம் கற்றுக் கொடுக்குறாங்க. அவன் லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லியிருக்கலாம். ஏன் அல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில், பனு இஸ்ராயில் ஈமான் கொண்டிருக்கிற ஒருவரை நானும் ஈமான் கொண்டேன் ஏன் பேசினான்னா, அவனுக்கு ஒரு நினப்பு, ஒருவேளை நாம் தப்பிச்சிட்டோன்னா, ஏன்னா பல நேரம் தப்பிச்சிருக்கிறான் மூத்துலேருந்து, ஒரு நேரம் இப்போவும் நாம் தப்பிச்சிட்டோன்னா ஊருக்குள்ளே வந்த உடனே ஏதோ நான் தான் அல்லா அல்லான்னு சொல்ல, சாகும்போது நீ ஏதோ லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லிட்டியேன்னு கேட்டுருவாங்களோ. யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் தான் அல்லா அல்லான்னு சொல்கிற, சாகும்போது என்ற லா இலாஹ இல்லல்லா நீயே யாரோ ஒரு அல்லாஹ்வை அல்லான்னு ஏற்றுக்கிட்டியான்னு கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற அந்த ஆணவத்தில் சாகும் பொழுது கூட அல்லாங்கிற வார்த்தையை சொல்லலை, லா இலாஹ இல்லல்லதி அப்படி பேசினான். லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூல் தான் 23 எழுத்து முடிக்க வேண்டிய வார்த்தையை 48 எழுத்து வரைக்கும் பேசிட்டு போனான் சாகும் பொழுது கூட. ஏன்னா அவனுக்கு அந்த நேரத்தில் கூட ஏற்றுக்கொள்வதற்கு, அல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்வதற்கு உண்மையான ஈமான் வரல. அதனால தான் அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொன்னான், அல் ஆன, இப்போ கூட நீ நடிக்கிற ஒக்கத அசைத்த கபுல், இதுக்கு முன்னாடி அடுத்த செகண்ட் வரைக்கும் உன்ட்ட ஈமான் கிடையாது. ஏன்னா அனரப்புக்கும் ஆளா, நான் பெரிய ரப்புன்னு சொல்லிட்டு அலைஞ்ச உனக்கு இப்போ வரைக்கும் கூட ஈமான் வரல, அந்த ஆணவம் உன்னை விட்டு ஒளியவில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிற இதே ஆணவத்தினுடைய துடிப்பு அப்படி அபூஜஹல்கிட்ட இருந்துச்சு. இதே ஆணவத்தினுடைய துடிப்பு அப்படி அபூஜஹல்கிட்ட இருந்துச்சு. அபூஜஹல் அங்கே பத்ரில் சின்ன சின்ன சஹாபாக்கள்னால் கொலை செய்யப்பட்டு குற்றியரும் கொலையுருமாய் சக்கராத்தில் உட்கார்ந்துருக்கிறான். அப்போ ரசூல் சொன்னாங்க, அபூஜஹல் நிலைமை என்னன்னு பார்த்துட்டு வாங்கன்னாங்க. போனது யார் தெரியுமா? வரலாறு ஆச்சரியமாக எழுதும். தேடி போனது, அபூஜஹலை தேடி போனது பல சஹாபாக்கள்ல அது அப்துல்லா மசூல்லா போனாங்க. அப்துல்லா மசூல்லா ஒற்றை கால் கொஞ்சம் சரித்து நடப்பவர்கள், கொஞ்சம் கால் பேலன்ஸில் நடக்கிறவங்க. அப்துல்லா மசூல்லாவுடைய கண்ணில் தான் மாட்டினான், இவனு மசூல்லாவுடைய கண்ணில் தான் மாட்டினான் அபூஜஹல். அவனுடைய நெஞ்சில் கால் வைத்து ஏறி நின்று, ஏன்னா கால் சரிஞ்சு நடப்பாங்கல்ல, நெஞ்சில் கால் வச்சு ஏறி போய் நெஞ்சில் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்துட்டு அவன் குற்றுயிராகி இருப்பவனுடைய கழுத்தை அறுக்க போனாங்க. அவன் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கடைசியில் என்ன அறுக்கிறதுக்கு ஒரு ஆட்டு மேய்ச்ச இடையும் தான் கிடச்சானா பேசினான். அவன் பேசின வார்த்தை. ஃபிரௌன் எப்படி ஆணவத்தோடு கடைசியில் அல்லாஹ் என்கிற வார்த்தையை ஒத்துக்கலையோ அதே மாதிரி அபூஜஹல் குற்றுயிரும் குலையுமா கிடைக்கிறான். அவன் பேசுகிற வார்த்தை, கடைசியில் என்னையை கொண்டுட்டு போக, என்னைய கொலை செஞ்சுட்டு போகிறதுக்கு இந்த ஆட்டு மேய்க்கிற இருக்கிறது ரொம்ப லோயரான ஒருத்தன் தான் கிடச்சானா. இவ்வளோ பெரிய எதிரி அழிக்கிறதுக்கு, இல்லையா? சினிமாவில் நம்ம அப்படி தானே பார்க்குறோம். சினிமாவில் பெரிய வில்லன் அடிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நடிகனும் பெரிய ஆளாக இருந்தால் காட்டினா ஒத்துக்கிறவன், இல்லையா? அவன் மனசு பேசிச்சு, வாய் திறந்து பேசினான். கடைசியில் என்னை கொண்டுட்டு போகிறதுக்கு இந்த ஆட்டு மேய்க்கிற இடம் தான் கிடச்சான் அப்படின்னு பேசினான். சொல்லிட்டு அவன் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் நிறைய பேசினான். அவன் பேசிய வார்த்தைகள் எல்லாம் அப்படியே வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. அவன் சொன்னான், இப்னு மஸ்ஊத் சொன்னான், போய் நபியிடம் போய் சொல்லு, என்னை வெட்டிட்ட, என்னை தலை எடுத்துட்டு போற, என்னை நான் இதுதான் அபூஜஹலின் அடையாளம் காட்ட போற, போகும்போது போய் நபிகிட்ட போய் சொல், மா ஸில்து அதுவல்லாஹ் இலா ஸாயிரி தஹர், காலம் முழுக்க உங்களை வெறுத்தே வாழ்ந்தவன். அல்லாஹ் அக்பர். சாவும் போது நம்ம சாவும் போது நல்லவன சாவ மாட்டேன் அவன் கேட்பமா இல்லையா? இப்போ கனிமா சொல்ல கேட்பமா இல்லையா?
அவன் சொல்றான், மஸில்து அதுவல்லா இலா ஸாயிரி தஹர், காலம் முழுக்க உங்களின் மீதும் அல்லாஹ் மீது வெறுப்போடு வாழ்ந்தவன் ஒல் யௌம அஷத்து அதாவா, சாகிற கடைசி நிமிஷத்துல வெறுப்பின் உச்சத்துல செத்தான் போய் சொல்லுன்னா. அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய வார்த்தை. ஈமான் கொள்வதற்கு உண்டான சூழல் இருந்தா சந்தோஷப்படுற இடத்துல அவன் சொன்னான், காலம் முழுக்க உங்களை வெறுத்தே வாழ்ந்தவன் சாவும் போது வெறுப்பின் உச்சத்துல சாவுறேன்னா. அந்த ஈமானையும் அந்த ரசூலையும் வெறுத்து உச்சத்தை சாகிறேன்னு போய் சொல்லுனான எவ்வளவு ஆணவம் இருக்கணும். சொல்லிட்டு அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொன்னா, என் கழுத்தை அறுக்க போற நீ தான் தெரிஞ்சு போச்சு, அறு, கழுத்தை மொட்டையை அறுத்துறாத, நெஞ்சு பகுதியினுடைய ஓர வரைக்கும் கீழே வரைக்கும் அருன்னா. இக்கத்த அராசி மின் காஹிலி, நெஞ்சு விட்டுட்டு கழுத்து பகுதி விட்டுட்டு கழுத்துடைய அடிப்பகுதி வரைக்கும் அறுத்து கொண்டு போனான். ஏண்டான்னு கேட்டாங்க. அவன் சொல்றான், லி யகூன் அஹ்யப ஃபி ஐனி நாதிர், அறுத்து இவனெல்லாம் செத்து போயிருக்கான் தலையை வைக்கும் பொழுது எல்லா தலையோட என் தலை ஹைட்டா இருக்கணும்னு. யோசனை பண்ணி பாருங்க, ஒட்டை அறுத்துட்டு தான் தலை குள்ளமா போயிரு, ஒட்டை அறுக்காத, கீழே வரைக்கும் இறக்காரு, என் தலை வச்சா என் தலையை பார்த்து பயப்படணும்னா, செத்த பிறகும் கூட என்னை பார்த்து பயப்படணும்னா. ஃபிரௌன் அதே வார்த்தை தான் பேசினான், செத்த பிறகும் கூட என்னை பார்த்து பயப்படணும். செத்த பிறகு அவன் கடலில் மிதக்குகிற பொழுது கூட மக்கள் அவனதோட பயந்தாங்க. அதே ஆணவம் ரெண்டு பேருக்கு மத்தியில் இருந்த அதே ஒற்றுமை, அதே ஆணவம் கடைசி வரைக்கும் அந்த ஈமானுக்கு மறுப்பில் இருந்த அந்த வேகத்தில் ஈமானுக்கு எதிராக எல்லா சூழ்ச்சிகளும் செய்து பார்த்தால் என்கிற வரலாறை குர்ஆன் சொல்லித் தருகிற இடத்துல நாம் நோற்றிருக்கிற இந்த ஆஷூராவுடைய நோன்பு, கண்ணியமானவர்களே, தப்பிவிட்டவர்கள் நாம் நீ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு அடுத்தவர்கள் ஹயாத் இருந்தால் நான் ஆஷூராவை கண்ணியப்படுத்துகிற வாய்ப்பை தான் என்று கேட்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஆஷூரா சாதாரணமான கிடையாது. எல்லா பெரும் 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 தடங்களையும் இடைஞ்சல்களையும் பெரும் பெரும் எல்லா விதமான அரசியல் சூழ்ச்சிகளை எல்லாம் உடைத்து எறிந்ததற்கு இந்த ஆஷூராவுடைய நாள் காரணம். அதனால ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையும் ஆழமாக இருந்துச்சு. ஆனா அஹக்கு பி மூஸா மின்கும், மூஸா நோன்பு நோற்ற, மூஸா காப்பாற்றப்பட்ட அந்த நாளில் நீங்கள் நோன்பு நோற்பதை விட நான் நோன்பு நோற்பதற்கு, என் உம்மத் நோன்பு நோற்பதற்கு தகுதியானது, அதுதான் உயர்வானுங்கிற வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, ஏன்னா நம்முடைய மார்க்கமும் நம்முடைய செயல்பாடும் கியாமத் வரைக்கும் இதே தீனோடு நிலைத்திருப்பதற்கு, இதே தீனில் இஸ்திகாமத்தாய் வாழ்வதற்கு என்னென்ன வகையான இஸ்லாத்தின் மீது நெருக்கடிகளும் இஸ்லாத்தின் மீது அவதூறுகளும் அள்ளி போடப்பட்டாலும் கூட அவைகளை கடந்து சரியான பாதையில் நாம் பயணிப்பதற்கு அல்லாஹுடைய உதவியை இந்த நோன்பின் மூலமாய் பெற முடியும் என்பதனால் தான் என்னவோ ரசூலுல்லாஹ் இந்த நோன்பு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் நோன்பிற்கு அடுத்து, ரமலானுடைய ஃபரலான நோன்பிற்கு அடுத்து சுன்னத்தில் மிக உயர்ந்த நோன்பு ஆஷுராவில் நோக்குகிற இந்த 9-10. இந்த சமூகம் அந்த நோன்பில் கொஞ்சம் அசட்டையாக இருக்கிறது. நோன்புதான சுண்ணத்தை வச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படிமா தட்டி விட்டு போகிறது. ஒரு சுண்ணத்தான் நோன்பின் மூலமாய் ரசூலுல்லாஹ் இந்த 2 நோன்பின் மூலமாய் ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பது மட்டுமல்ல, நபிமார்களுடைய வாழ்வில் உயர்வுக்கு காரணமாய் அமைந்தது போன்று நம் வாழ்விலும் பொல்லா முசீபத்துகளும் பெரும் துயர்களும் நம்முடைய சமூகத்தை விட்டும் நம்முடைய குடும்பத்தை விட்டும் ஓடி செல்வதற்கு, விலகிச் செல்வதற்கு இந்த நோன்பு அற்புதமான ஒரு காரணியாக இருக்கிறது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டியிருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நோன்பை நோற்றவர்கள் உலக சமுதாய மக்கள் அனைவருக்கும் துஆ செய்கிற பாக்கியத்தை, முழுமையாய் பலஸ்தீனுடைய வெற்றிக்காக துஆ செய்கிற சிந்தனையை, முழுமையாய் உலகெங்கிலும் இஸ்லாமியர்களுக்கு நிம்மதியும் உலகெங்கிலும் இஸ்லாமியர்களுக்கு வெற்றியும் கிடைப்பதற்குண்டான துஆக்களை தன்னுடைய நோன்பு திறக்கு நேரத்தில் அதிகப்படுத்துங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரக்கூடிய காலங்களில் இந்த ஆஷூராவை முழுமையாய் கண்ணியப்படுத்தியவர்களாய் நபிமார்களுக்கு அல்லாஹ் வெற்றி கொடுத்தது போன்று நமக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா சூழலிலும் அவன் பக்கம் சார்ந்து நிற்கிற, அவன் மீதே தவக்குள் வைக்கிற, அவனின் உதவி கொண்டே வெற்றி கண்கூடாக பார்க்கிற நல்ல ஒரு சமுதாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை மறுமலர்ச்சியான வெற்றிக்குண்டான சமுதாயம் அல்லாஹ் ஆக்கி தந்தார்கள் பாலிபானாக. ஆஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.